கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிரச்சனையும் சந்திச்சு அஷ்டம சனி விலகிடுச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனாலும் இன்னும் மீண்டு வரல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இன்னுமே அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு. ஏன்னா உங்களுடைய தசாபுக்திகள் ஃபேவர் பண்ணணும். எல்லாருமே சொல்லுவாங்க பொது கருத்துக்கள் என்ன இன்னும் எனக்கு சரியாகலை அப்படின்னா, சுயஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி ஃபேவராக இருந்தால் மட்டுமே தான் எல்லாமே நடக்கும். பொதுவாக சனி யாரு உங்களுக்கு 7க்குரியவரும் 8க்குரியவர் 9ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். ஓகேவா? ஸோ 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பார்ட்னர்ஸ், சமுதாயம் சார்ந்த தொழில்கள், இல்லை சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெண்களாக இருந்தால் மாங்கல்யஸ்தானம், ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வரக்கூடிய கண்டம், தீரா கடன், இதெல்லாம் 8க்குரியவர். சரிங்களா? இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலஸ்தரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் 9ஆம் இடத்துல போய் வக்ரமாகலாமா? ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில், உங்களோட அதிர்ஷ்டம், இது எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமுதாயம் தொடர்பு தானே. அப்போ பிசினஸ் பண்றவங்க அந்த சமுதாயம் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய லக்னத்துக்கு முதல்ல 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வேலை எல்லாமே போயிருக்கும். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே ஒர்க் அவுட் ஹோம்ல போய் இல்லாட்டி வேலையை விடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து அப்படியே மறைந்துட்டாரு. அப்ப கேப்பார் பேச்சை கேட்டு வேலை விடுறது, அதன் மூலியமாக வருமானம் தடைப்படுறது, இது என்ன அப்படின்னா வழிகாட்டுறவங்களே தவறாக வழி நடத்தி உங்களை ஏதாவது ஒன்று பிரேக் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ கடகத்துக்கு சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்கனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, இப்போ எப்படி இப்போ நீங்க அது எல்லாமே நம்ம பண்ணது தப்பு, ஓகே அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா குரு உங்களுடைய ராசியில் வந்துட்டாரு, கடகத்துக்கு வந்துட்டாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க செய்த தவறை பிளான் பண்ணி மாற்றக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டுதலை நீங்களே முயற்சி செய்து செய்யக்கூடிய அந்த ஒரு வல்லமை கொடுப்பார். ஏன் இதை நான் சனியோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா குருவின் பார்வை 9ஆம் இடத்தில். ஓகேவா? ஸோ ஏன் அதை நான் கனெக்ட் பண்ணேன்னு தெரியுமா? உங்களுடைய 6க்கு 9க்கும் உரிய குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியா வந்துட்டாரு, அது உச்சமாகிறாரு அந்த இடத்துல. அப்போ குருவின் பார்வையே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த தவறு, இப்போ மற்றவங்க எல்லாம் உங்களை மேனிப்புலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மாத்திருப்பாங்க, இப்போ எல்லாமே நீங்க சரி பண்ண போறீங்க. பெரிய விஷயம் அதுதான். அப்போ அதே இடத்துல சனி வக்ரமாகும் போது என்ன ஆகும்? நமக்கு நல்ல சிந்தனைகள், நல்ல வழிகாட்டுதல் மூலியமாக நம்மளுடைய பிரச்சனையை நாமளே சரி பண்ணக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அப்ப சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல வக்ரமாகலாமா? ஏன்னா குருவின் பார்வை அந்த வக்ரத்தை ஒண்ணு பண்ணாது. அப்ப 8க்குரியர் வக்ரமாகலான்னு கேட்டா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப யோசிச்சு பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்? 8க்குரியர் வக்ரமாகிறது ரொம்ப நல்லது. 8க்குரியர் வக்ரமாயி குருவின் பார்வைக்கு வந்தா அப்ப எந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷங்க, அதாவது என்ன அப்படின்னா அந்த குரு இருக்காரு இல்லைங்களா, அது எப்படிப்பட்ட பார்வை பார்க்கிறார், எந்த உங்களுடைய இடத்துல இருந்து அந்த பார்வை பார்க்கிறார், யார் உங்களுக்கு 6 9க்குரியவர் உங்களுடைய லக்னத்துல இருந்து அந்த பார்வையை செலுத்துகிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த பாவக பலன் மூலியமாக தான் அங்க புஷ் நடக்கும். இப்போ உங்களுக்கு 6க்குரியர் 6ஆம் இடத்துல இருக்காரு, 9க்குரியர் 9ஆம் இடத்துல இருந்து இங்க லக்னத்துல இருந்து அவரே பார்க்கும்போது சூப்பர், டபுள் டமாக்கா தான், டபுள் அதிர்ஷ்டம். அப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வேலை மூலியமாக சில மாற்றங்கள், நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது, தொழிலில் மாற்றம், அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது என்ன சொல்றது, அடிப்பட்ட சிங்கம் சான்ஸ் கிடைக்கும் போது எகுரும் தெரியுமா? சேம் லாஜிக் உங்களுக்கு இங்க ஃபுல்ஃபில் ஆகும். அடிச்சு உங்களை அப்படியே நசுக்கி போடுற அளவுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த என்ன சொல்றது, அடிப்பட்ட பாம்பு சீருன்னு சொல்லுவாங்களே, நேரம் பார்த்து இப்ப அது உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்களோ உங்களுக்குலாம் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனா இப்போவும் சொல்றேன், 8க்குரியர் வக்ரமா இருக்காரு, ஆனாலும் கொஞ்சம் பொறுமை காத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட சக்சஸ்னால நீங்க ரிவெஞ்ச் எடுங்க, ஆனா உங்களோட செயல்கள் மூலியமாக அவங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணி எந்த ரிவெஞ்சும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நாம கடவுள் கிடையாது. நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை பாதுகாப்பா கொண்டுட்டு போகணும், அவ்வளவுதான்.
இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 8 அப்படின்னு சம்மந்தப்பட்டாலே அஷ்டம், நஷ்டம், கஷ்டம், வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, தீராக்கடன், விபத்து, கண்டம் இதெல்லாமே 8. திடீர் அதிர்ஷ்டமும் அங்கதான் இருக்கு. அப்ப அந்த இடம் வக்கரம் ஆகுது அப்படின்னா நல்லது. கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு வந்து சனி பகவானால எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஐம் ஸோ ஹாப்பி, ஓகே நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி இறங்குனீங்க அப்படின்னா, சும்மா இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி வா, நான் வந்து பிரச்சனை பண்ண போறேன், எனக்கான ஒரு பலனை கொடு அப்படின்ட்டு தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படிங்கறத வந்து நீங்க அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. சுத்தி இருக்கிறவங்க உங்களை நெருக்கடி கொடுத்தாலும் நீங்க வந்து கஷ்டம்தான், அதை வந்து பிரச்சனை இல்லாம அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, கடகத்துக்கு ஜென்மத்தில் குரு உங்களுடைய உடம்பில் வந்து உக்காந்துட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹெல்த்ல கை வைப்பார். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த நெஞ்சு படபடப்பு, நுரையீரல் பாதிப்பு, தேவையில்லாம அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போய் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, என்ன சந்திரன் வீடு இல்லையா, அப்போ ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் மூலியமாக கேஸ் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இது எல்லாமே கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹெவியான ஃபுட் ஐட்டம்ஸ், வெளியே போய் சாப்பிட்றது, தண்ணி மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நீங்கள் சரி செய்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வேலை விஷயமா நீங்கள் புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பார்த்து அதற்கான நிவர்த்தி செய்து அந்த முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பண்ணக்கூடிய அந்த புண்ணியங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ வந்து கடகத்துக்கு 11ஆம் இடத்தை வந்து சனி பார்வை வர செலுத்துகிறார் இல்லையா, அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஆசைகளுக்கு ஒரு செக். நம்ம ஒரு ஆசை நடப்போம் அப்படியே ஸ்லோவாக முடியும், ஒரு விஷயத்த விற்கணும்னு நினைப்போம் அப்படியே லேட்டாக விற்கும், அதே மாதிரி நினச்ச ஒரு ரேட்டுக்கு அது போகாது. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடத்தை சனி பார்வை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த தடை, தாமதம், பிரச்சனை. அந்த வீட்டை குரு பார்க்கிறார், ஆனால் அந்த பார்வையை குரு பார்க்கல இல்லையா, இங்கே அதான் அந்த ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ கடகராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பெரியவங்களோட கைடன்ஸ் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுபடி பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைம், நீங்கள் கரெக்டான ஒரு உங்களோட எதிர்காலத்தை சூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு வழிகாட்டுதல் மூலியமாக நீங்களே பிளான் பண்ணி அதுக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நீங்கள் வந்து திருமணம் நடக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து அழகாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால சூப்பராக நடக்கும். உங்களுக்கான ஒரு புது பார்ட்னர்ஸ் வரப்போகிறாங்க. உங்களோட தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாமே கடகத்துக்கு நடக்க போகுது. நான் சொன்ன இந்த சின்ன விஷயத்தை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை.
ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.